இந்த கல்யாணம் ஆன முதல் வாரத்தில் அந்த மாமியார மருமகளும் கொஞ்சிப்பாங்க தெரியுமா? அடோடோடோ. இந்த மருமக சொல்லும், அத்தை இனிமேல் நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன், என் ஒய்ஃபு. உடனே எங்கள் அம்மா, நீ தாம்மா எனக்கு மூத்த பொண்ணு, ஒரே வாரம் தான் முடிஞ்சு போச்சு. சார் எந்த பையனாவது சொல்கிறேன் நான் ஒய்ஃபு கிட்ட 35 வருஷம் இதே அம்மா அப்பா, போர் அடிக்குது வா தண்ணி கொடுத்துன்னு போகலான்னு. சார் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி தலகலஞ்சி இந்த இடத்துல ஒரு பைய வச்சுக்கின்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி ஒரு ஆள் சுற்றி நிற்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஏன்? அதான் ஆம்பளை. கௌரவம் தலை சீவுறது எதை பற்றி கவலை இல்லை, அவனுக்கு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை நீங்கள் பாருங்களேன். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் தலை சிறந்து நிற்பவர்கள் கணவனா மனைவியா, ஆனா பெண்ணா? இதான் கேள்வி. ஒன்று நிச்சயம், குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுபவன் ஆண், குடும்பத்திலே தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற துடிப்பவள் பெண். இதான் வித்தியாசம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலங்க எங்கள் அணியில் சொன்ன மாதிரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் சங்கீதா சொன்னாங்களே, பேச்சுலர்ஸ் யாரும் மரியாதை இல்லை, அப்படிதான் பையன் அப்படி தான் இருப்பான். இளைஞர்கள் அப்படி தான் இருப்பான், வேகமாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான். வீட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இருக்கான், உணர்ச்சி வசப்படுறான், ஒரு கல்யாணத்தை பண்ணி வையின்னுவாங்க. ஏன்? சொரணை சூடு எல்லாம் போயிடும். அன்னைக்கு போனது தான். எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆன உடனே எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு. அப்போ தான் எனக்கு நினச்சேன், 25 வருஷமாக இந்த ஆள் பொண்ணு வளர்க்கலை, ஒரு பாலத்தை வச்சுட்டு எந்த இளிச்சவாயம் வருவானோ அவன் தலையில் வச்சுட்டு போயிடலான்னு இருந்திருக்கார். அப்போ தெரியல, ஏன்னா புது வேஷ்டி மாலை அந்த பலியாடு மாதிரி பின்னாலேயே போயின்னு இருந்தேன். மாமனார் காலில் விழுந்து எழுந்துக்கும் போது எங்கள் மாமனார் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணு நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னாரு. உடனே எனக்கு கோபம் வந்தது. எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியாக வளர்த்துருக்காங்க? எங்கள் வீட்டிலே என்னை குழந்த மாதிரி தான் வளர்த்தாங்க. நீ பொம்பளை குழந்தை வளர்த்த, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தாங்க. ஆனால் சண்டை போடக்கூடாது, அதான் முடிஞ்சு போச்சு, சூடு சொன்ன போயிடுச்சு, அப்படியே விட்டேன். ஒரு வாரம் நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, 40 ஆம்பளை ஒரே ரூமில் 4 வருஷம் இருப்பான், 2 பொம்பளை ஒரே அறையில் ஒரே தளத்தில் ஒரு நாள் இருக்க மாட்டேதுங்க. ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே இந்தியாவுடைய பாரம்பரியம், இந்தியாவுடைய கௌரவம் எது? கூட்டு கொடுத்தனும். இந்த கூட்டு கொடுத்தனும் சின்ன பின்னமாக மாறியதற்கு காரணம் யார்? குடும்பத்தில் ஆடவனா பெண்ணா? சார் எந்த பையனாவது சொல்கிறேன் நான் ஒய்ஃபு கிட்ட 35 வருஷம் இதே அம்மா அப்பா, போர் அடிக்குது வா தண்ணி கொடுத்தனும் போகலான்னு? ஒரு பேர் சொல்ல மாட்டோம். வலுக்கட்டாயமாக 6 மாதத்தில் கூட்டிகிட்டு போகிறது யார்? அப்போது மருமக வந்து குடும்பத்தை பிரிச்சிட்டான்ற ஒரு அவச்சொல் வந்தால் கூட பரவாயில்லை, நான் தனி கொடுத்தனம் போகணுன்னு ஒரே முடிவோடு இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? ஆனால் இந்த கல்யாணம் ஆன முதல் வாரத்தில் அந்த மாமியார மருமகளும் கொஞ்சிப்பாங்க தெரியுமா? அடோடோடோ. இந்த மருமக சொல்லும், அத்தை இனிமேல் நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன், என் ஒய்ஃபு. உடனே எங்கள் அம்மா, நீ தாம்மா எனக்கு மூத்த பொண்ணு, ஒரே வாரம் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அச்சுக்கிச்சிங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் தெளிவாக ஞானி லெவலில் சிந்து பார்த்து படிச்சுன்னு இருக்காரு, ஈசி சேரில் படுத்துன்னு. நான் போய் கேட்டேன், அப்பா உனக்கு கல்யாணம் ஆகும்போது அம்மாவும் பாட்டியும் எப்படின்னு? எங்கள் அப்பா சொன்னார், அப்படிலாம் இல்லைடா, ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே மாமியார் மருமகள் தான் இதான், கவலைப்படாத, ஒரு குழந்தை பிறந்தா உனக்கு எல்லாம் சரியாயிடும்னு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு குழந்தை பிறந்தா அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சரியாயிடுவாங்களான்னு? உனக்கு 5 குழந்தை பிறந்தாலும் அவங்க சரியாக மாட்டாங்க. பிறந்த குழந்தை மனசை பார்த்து நீ மனசை தேர்த்திப்ப, அந்த மூஞ்சை பார்த்து. நான் அப்படி தான் 5 குழந்தை பெற்று இது வரையும் போகிறேன்னு. அப்படி தான் ஒரு ஆண் தனக்காக எதையெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. சாப்பாடை விட்டு கொடுக்குறான். 35 வருஷம் நல்ல சாப்பாடு அம்மா கையில், இதுங்க வந்து சமைக்குது, சோறாது முகம் சொல்லிக்காம சாப்பிட்றமே, அதுக்கே நமக்கு அவார்டு தரலாம். தியாகம். நான் அன்னைக்கு போகிறேன், என் ஒய்ஃபு திடீர்னு சவுப்பாக ஒன்று கையில் கொடுத்துது. சாயங்காலம், என்னம்மா இதுன்னு? ஸ்வீட்டு புதுசாக பண்ணியிருக்கேன், பார்த்ததே இல்லையே என்ன. இது பேர் மஷ்ரூம் அல்வான்னுச்சு. மஷ்ரூமில் என்ன அல்வா, இது எப்படி உனக்கு செய்ய தெரிஞ்சுதுன்னு அந்த என் ஒய்ஃபு சொன்னாங்க, இல்லைங்க இன்றைக்கி டிவியில் ஆக்ட்ரஸ் பண்ணி காமிச்சாங்கன்னாங்க. அந்த அம்மா நடிக்கும்போது நம்மளை பழி வாங்குச்சு. இப்போ சமையல் குறிப்பு பண்ணி என் பையன் ரொம்ப புத்திசாலி, அந்த ஸ்வீட்டை எடுத்து பேக்கெட்டில் போட்டு வெளில ஓடிட்டான். பிடிக்காத ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் குத்துருவான். நானும் மாட்டிக்கின்னு
எடுத்து வாயில் வைக்கிறேன். வாயில் வைக்கிறதுக்கு முன்னால் கேட்டேன், நீ சாப்பிட்டியாமான்னு. இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம டெஸ்ட்டு எலி மாதிரி லேபில் சாப்பிட்டு எப்படி இருக்கணும். ஒன்றும் இல்லை, எதற்கெடுத்தாலும் நடுவர் அவர்களே, பொருளாதாரத்திற்கு ஒரு ஆண் எத்தனை அவமானப்படுறான் வெளியில், ஆனால் வீட்டுக்கு வந்தும் அவமானப்படுறான். இந்த மத்திய அமைச்சர் ஒருத்தர், அவர் சென்னைக்கு வந்து சும்மா இல்லாமல் இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃப்னு வீட்டில் இருக்காங்கல்ல, குடும்பத்தை காப்பாற்றிட்டு ஒழுங்கா அவங்களுக்கு கணவர்கள்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரியா? சட்டம் வரப்போகுதுன்னு சொன்னவர் சும்மா இல்லை, பேப்பருக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். என் ஒய்ஃப் அதை படிச்சுட்டு தினத்தந்தியில் காலையில் நான் ஆஃபீஸுக்கு போகிறப்ப அவசரத்தில் என் முன்னால் நின்று, ஏங்க மந்திரி சொல்லிட்டாராம், சட்டம் வருதான், இனிமேல் மாதம் மாதம் எனக்கு நீங்கள் சம்பளம் தருவீங்களாமே, எவ்வளோ தருவீங்கன்னு. நான் சொன்னேன், சட்டம்லாம் வராதுமா விடுன்னு. இல்லை வருதான் கண்டிப்பாக, எனக்கு சம்பளம் எவ்வளோ தருவீங்க, அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் எனக்கு பிஎஃப் பிடிப்பீங்களா, தீபாவளி போனஸ் இருக்குதா, இப்போவே சம்பளம் முழுக்க அங்கே தான் போகுது. அப்புறம் எனக்கு இந்த புறப்புற அவசரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. நான் சொன்னேன், அப்படி சட்டம் வராது, வந்தாலும் கொடுத்துறேன், கவலைப்படாத. ஆனால் ஒரு விஷயம், சம்பளம்னு நீ கை நீட்டி வாங்கிட்டா ஸ்டாஃபு, சரியா, ஸ்டாஃப் மாதிரி. இவ்வளோ நாள் நீ சாப்பிட்ற நீ சமையல் பண்ணுற சாப்பாட்டை நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுனுங்கிறேன். இனிமேல் சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். பரவாயில்லையான்னு. அது எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணும் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி தலை கலைஞ்சி இந்த இடத்துல ஒரு பையை வச்சுக்கின்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி ஒரு ஆள் சுற்றி நிற்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஏன்? அதான் ஆம்பளை. கௌரவம் தலை சீவுறது எதை பற்றி கவலை இல்லை, அவனுக்கு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை நீங்கள் பாருங்களேன், 45 வயசில் பொண்ணு பக்கத்தில் கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு லிப்ஸ்டிக் போட்டுட்டு மேக்கப் போட்டும் போயின்னு நிற்கும் ஃபோட்டோவில். எத்தனை எந்த வீட்லையாவது ஆம்பளைங்களுக்கு ஒரு செருப்புக்கு மறு செருப்பு இருக்குதாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜோடிக்கு மறு ஜோடி கிடையாது. நான் ராஜ்பவன் போனாலும் சரி, லாண்ட்ரி கடைக்கு போனாலும் சரி, ஒரே ஜோடி செருப்பு தான். ஆனால் பாருங்கள், சராசரி சாதாரண குடும்பத்தில் கூட லேடிஸ் பாருங்கள் 3 செருப்பு வச்சுருக்கோங்க, 3 பர்ஸு வச்சுருக்கோம். நமக்கு ஒரே பர்ஸு, அதுவும் கிழிஞ்சிருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ இருக்கும், பர்ஸும் தொலையாது. ஏங்க இவங்க பாராளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு வரப்போறதில்ல, சொல்கிறேன் 33%. நம்ம வீட்டில் இருக்கிற பீரோக்கு ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார் இருக்கு? 4 அடுக்கு, மேல் அடுக்கு ஃபுல்லாக அவங்க பட்டு புடவை, அடுத்த அடுக்கு ஃபுல்லாக அவங்களோட வெள்ளை போகிற புடவை, நூல் புடவை, 3வது அடுக்கில் நம்ம பசங்களுடைய ட்ரெஸ்ஸு, 4வது அடுக்கில் நமக்கு இருக்கிற 2 வெள்ளை கலர் வேஷ்டி, ஒரு 2 வெள்ளை கலர் சட்டு பேண்ட்டு. அது என் பையன் ஓடி வந்து பீரோவை திறந்து என் சட்டு மேலே காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான். நான் சட்டை எடுத்து போட்டேன்னா இந்த மாலை அம்மா இது கோகுலாஷ்டமிக்கு கால் போட்ட மாதிரி இருக்கும். கடன் வாங்குறது நாம பிஎஃப் லோனு இருக்கிற ஊரில் இருக்கிற லோனெல்லாம் வாங்கி ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினா கடன்லாம் நம்ம பேரில் இருக்கும். ஏங்க வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலான்னுக்கிறீங்க? என் பேர் வைங்க ராசி அப்படின்னா. எப்படி ராசி? எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா பேர் தான் வச்சாங்க, அதை பரம்பரையாக அப்படி தான் அவங்க பேர் வீட்டில் இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சில வீட்டில் கணவர்கள் அசடுகளாக இருப்பார்கள், சில வீட்டில் மனைவிகள் அசடுகளாக இருப்பார்கள். மனைவி அசடாக இருந்தால் கணவன் ரசிப்பான், கணவன் அசடாக இருந்தால் செத்தான். எந்த கணவனாவது தன்னுடைய மனைவியை பற்றி பக்கத்து வீட்டிலே குறை சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் எல்லா மனைவியும் தன்னுடைய கணவனை பற்றி பக்கத்து வீட்டிலே குறை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவது யார்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பொருளாதாரமாக இருக்கட்டும், சில வீடுகளிலே பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், அந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் குடும்ப பொருளாதாரத்தை காப்பாற்ற அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை விட ஆணுக்கு நரகம் இல்லை. நான் ஆஃபீஸுக்கு புறப்படுறேங்க, ஆடிட்டிங் ஆஃபீஸுக்கு புறப்படுற அன்னைக்கு தான் ஒய்ஃபு என்னை எங்கள் ஆஃபீஸில் இட்டு போய் விட்டு போங்கன்னா. அவங்க ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குது, சரி விட்டுட்டு போகலான்னு போனால் அவங்க கேட்டில் இருந்து டைம் ஆஃபீஸ் அது 1 கிலோமீட்ரு, அது வழியாக உள்ளே போய் டைம் ஆஃபீஸில் இறக்குனா எங்கள் செக்ஷன் ஆஃபீஸர் வந்திருக்காரு, அவருக்கு குட் மார்னிங் சொல்லுங்கன்றா. யார்? அவங்க செக்ஷன் ஆஃபீஸர்.
என் ஒய்ஃபுக்கு அவர் தான் பாஸு. குட் மார்னிங் சார்னு. அந்த ஆள் என்னை விட கம்மியாக படித்தவன். அந்த ஆள் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்குற மாதிரி, என்ன மௌன சுந்தரம் உங்கள் ஆஃபீஸுக்கு போகலையான்றான். எவ்வளோ அவமானம். பரவாயில்ல, எல்லாம் பழகிட்டோம். இப்போல்லாம் நான் அப்படி கிடையாது. அவங்க ஆஃபீஸுக்கு உள்ளே போகும்போது வாசலில் இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சொல்லிகிட்டே போவேன். ஒரு மனுஷன் எத்தனை பேருக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறது, சொல்லிட்டு போ. கௌரவத்தை இதிலெல்லாம் பார்த்தா அன்னைக்கு போன வாரம் அவங்க எங்கள் ஒய்ஃபோட ஆஃபீஸ் வாட்ச்மேன் சொல்கிறான், சார் தங்கமானவர்ரா என்ன, அந்த மேடம் தான் ஹெட் வெயிட்டுன்னா. அந்த அளவுக்கு குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றுவதிலே பெண்களை விட ஆண்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.